ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 11th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? இந்த வின் புக்கெட்ல இருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ரோஸ் கோனோட ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே ஹீரோ கூட சேர்ந்து அவங்க ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயே அவங்க டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஷாக்கே வருது. அதுதான் அவங்க அம்மா புக்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. அதை கால் பண்ணி சொல்லிட்டு, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் அங்கே வந்து போனேன் பார்க்குறேன்னு சொல்லிடுவாங்களா. அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் அங்கே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே கோன் ஒரு சந்தேகத்தோடையே நின்றுட்டு இருப்பாரு. என்னதான் இந்த பொண்ணு சொல்கிறா, அது எப்படி ஹஸ்பண்ட் நேமாக இருந்தாலும் அதில் நேம் சேவ் பண்ணி வைக்கக்கூடாதா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் அவங்க அசிஸ்டண்ட் வந்துட்டு, உங்களுக்கு இன்னொரு மீட்டிங் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லவும் அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுவும் மோன் இங்கே வந்தானா எனக்காக வெயிட் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது பசிக்குது இந்த மாதிரி ஏதாவது சொன்னான்னா அவளை பார்த்துக்குங்க, சாப்பாடெலாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. இந்த சைடு நம்ம ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. வழியிலே அவங்க தம்பிக்கிட்டையும் கால் பண்ணி, நீ சீக்கிரமாக புக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணு, அம்மா இங்கே வந்திருக்காங்க, என்னால் சமாளிக்க முடியாது, நீ இங்கே வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட, நீங்கள் எப்படிம்மா வந்தீங்க, என்ன ஏதுன்னு கேட்டால், எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சிச்சு, அதனால தான் நாங்கள் இங்கே சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கா டென்ஷன் ஆகுது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்காக, அவங்க அம்மாவுக்காக சிரிச்சுக்கிட்டே, அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு, வாங்க நீங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போகலான்ட்டு அவங்க ஹோட்டலுக்கு காட்டுறாங்க. அவங்க ஹோட்டல் எங்கே இருக்கோ அங்கே போகிறாங்க. அந்த ஹோட்டலும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக தான் இருக்குது. அது எல்லாமே நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஷாக் நியூஸும் சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் 3 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம், எங்களுக்கு ஃப்ரீயாக 3 நாளைக்கு டிக்கெட் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா. அதை கேட்டு இன்னுமே அவங்களுக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு கோன் மீட்டிங்க்கு போனார் இல்லையா, அவர் திரும்ப வந்துடுறாரு. ஆஃபீஸில் பார்த்தா ரோஸ் இருக்க மாட்டாங்க. என்ன இன்னும் வரலையா, ஜஸ்ட் ஃபோன் பேச தானே போனா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அசிஸ்டண்ட் அந்த ரூமை விட்டு கிராஸ் பண்ணி போவாளா. அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இன்னும் மோன் வரலையான்னு கேட்குறதுக்கு, இல்லையா அவங்க வரல, அப்பயே அவங்க யாரோ ஒரு பர்சனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களேன்னு சொல்லிடுறாங்க. என்ன, அவள் ஹஸ்பண்ட் தானே கால் பண்ணான்னு சொன்னா, அதுக்குள்ளே வேற யாரையும் மீட் பண்ண போயிட்டாளான்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள ரோஸ் வேற அவங்க பேகை அங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்களா, அதை எடுத்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் எடுத்து செக் பண்ணுறாரு. அவங்களுடைய பர்ஸில் அவங்க ஐடி கார்டில் எடுத்து செக் பண்ணால் அதில் இவங்க ஃபோட்டோ ஒட்டி மோன்கிற பேரில் தான் இருக்குமா. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு நிம்மதியாகுது. எங்கே நம்ம ரோஸ் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க. அங்கே பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் கலந்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே கோன் கால் பண்ணிடுறாரு. நீ எங்கே இருக்க, எப்போ வருவேன்னு கேட்குறதுக்கு, நான் இந்த மாதிரி கெஃபேயில் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நானே வந்துடுறேன்னு சொல்லுவாங்களா. எந்த கெஃபேன்னு சொல்லு, நான் உன்னை கூப்பிட்றதுக்காக வரேன்னு சொல்லுவார். இல்லை நீங்கள் வர வேண்டாம், நானே வந்துடுறேன், எனக்கு இதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு மூடு இல்லை, நான் டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறேன், நம்ம வீட்டில் மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கோயிலில் திருவிழா போல இருக்கு, வெடியெல்லாம் வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கோனுக்கு இன்னும் டவுட் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இவ கஃபேல தானே இருக்கிறான்னு சொன்னா, அது எப்படி அங்கே வெடி வெடிக்கிற சத்தெல்லாம் கேட்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பவும் யூயானுக்கு கால் பண்ணி, யூயாங், இப்போ இந்த மோனு வியர்டாக நடந்துக்கிறா, வர வர ரொம்ப மோசமாக இருக்குது. அவள் நம்மக்கிட்ட நர்சிங் தானே படிக்கிறேன்னு சொன்னா, ஆனால் இப்போ கால்குலேட்டர்லாம் செம்ம வேகமாக போட்டுக்கிட்டு இருக்கிறா, அக்கௌண்டன்ட் படித்த மாதிரி, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, இதில் என்னப்பா இருக்குது, நர்சிங் படித்தானா கால்குலேட் பண்ண தெரியாத இருப்பாங்களா, அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதுக்கு, அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு கால் வந்துச்சு, அவள் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணான்னு சொன்னா, ஆனால் வெளியே போய் பேசினவ யாரையும் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. நானும் கால் பண்ணி கேட்டேன், எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்கு, கெஃபேல இருக்கேன்னு சொன்னால், ஆனால் வெடி வெடிக்கிற சத்தம்லாம் கேட்குது. எனக்கு என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, என்ன தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுது. என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எதைத்தான் மறைக்கிறாங்க, என்ன தான் மறைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் இந்த மாதிரி வியர்டாக நடந்துக்கிட்டு நம்மளை பைத்தியக்காரங்களாக்கி விட்ருவாங்களாட்டுக்கேன்ட்டு அந்த பொண்ணும் ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி யுயோங், நீ வாட்ச் பண்ணுறதை மட்டும் விட்டுறாத, இன்னும் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு அவரோட டேப் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள அதில் ஒரு கோயிலில் இன்னைக்கு விசேஷம்னு போட்டிருக்குமா. அதை பார்த்த உடனே தான் அவருக்கு டவுட் வருது. ஓ இப்போ அந்த கோயிலில் தான் இருக்காளாட்டுக்கு அப்படின்ட்டு
கார் எடுத்துட்டு டைரக்டா அங்க கிளம்பிடுறாரு. ஆனா அவர் கிளம்பி கோயிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே இவங்க கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. கோனும் அந்த கோயில் ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டு எங்கேயும் அவங்க கிடைக்கல. வெளியே வந்துட்டு திரும்பவும் யூயாங்க்கு கால் பண்ணி, யூயாங், மோன் இங்கே தான் வந்திருக்கா, இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கா. அதனால தான் இங்கே விசேஷங்கிறதால ஃபயர் கிராக்ஸ்லாம் நடந்திருக்கு. அந்த சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டுச்சுன்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற கோன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணால் அவங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்கவே முடியாது, ரொம்ப சத்தமாலாம் வரும். இல்லைப்பா, சரி நீ அங்கே போயிருக்கே, மோனை பார்த்தியான்னு கேட்குறதுக்கு, இல்லையே நான் வர்றதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்களாட்டுக்கு, இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அங்கே திரும்பியும் ஃபயர் கிராக்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருமா. பாரு, இங்கே தான் ஃபயர் கிராக்ஸ்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் சவுண்ட் இல்லை. சரி இருக்கட்டும், நான் இன்னும் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அது என்னன்னு தான் தெரியல. சரி இருக்கட்டும், நான் அவளை முதல்ல தேடி பார்க்குறேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தேடி பார்க்க போயிடுறாரு. இந்த சைடு நம்ம ரோசா அவங்க அம்மா இவங்க எல்லாருமே ஒரு பீச் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே நல்லா அந்த ஹோட்டலில் உட்காந்து நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு இன்னும் ஏதோ தேவைப்படுதுன்ட்டு வெயிட்டரை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அந்த சமயம் நம்ம கோனோட கார் அந்த சைடு வந்துடுது. கோனும் இவங்கள பார்த்துடுறாரு. இவங்க கோன் நம்மளை எங்கே பார்த்துருவோன்னு பயந்துட்டு அந்த டேபிளுக்கு கீழேயே மறைஞ்சிக்கிறாங்க. என்ன மூன் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் கீழே இறங்கி வந்துடுறாரு. அவங்க அதுக்குள்ளே எனக்கு வாஷ்ரூம் போகணுமா, நான் போயிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க ஃபோனை எடுத்துக்கிட்டு. கோனும் பக்கத்தில் வந்து இங்கே என்னுடைய சிஸ்டர் மாதிரியே ஒருத்தவங்க இருந்தாங்களே, எங்கே அவங்கன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணாப்பா, அவள் என்னுடைய பொண்ணு தான், அவளுக்கு ஏதோ வாஷ்ரூம் வருதுன்ட்டு இப்போ தான் போனா, ஆனால் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கே என்னோட தங்கச்சி மாதிரியே இருந்தாலே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருப்பாரா. இவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நல்ல வேலையா ரோஸ் தம்பி அங்கே வந்துடுறாரு. வந்தவுடனே என்ன பேசுகிறீங்க, அவள் என்னுடைய சிஸ்டர், அவளை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, இல்லைப்பா இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா இல்லையா, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே என் தங்கச்சி மாதிரியே இருந்தா, என் தங்கச்சியாக இருப்போமோன்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரோஸ் தம்பியா கோனை கடுப்பேற்றுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அது எப்படி முடியும், இங்கே இருந்தது என்னோடய சிஸ்டர், அது எப்படி நீங்கள் உங்களுடைய சிஸ்டர்னு கேட்கலாம், உங்களுக்கு யாரை பார்த்தாலும் உங்கள் சிஸ்டர் மாதிரியே தோணுமா அப்படின்ட்டுலாம் ஒரு மாதிரி திட்டுற மாதிரியே பேசுகிறான். உடனே ரோஸை மறந்துட்டு, இல்லைப்பா அவன் கிடந்துறான் சின்ன பையன், இங்கே உட்காந்துருந்தது என் பொண்ணு, அவள் இப்போ பாத்ரூம் போயிருப்பா, வந்துருவான்னு சொல்ல கோனும் சரி அப்படின்னா நான் உங்கள் சிஸ்டரை இங்கேருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே ரோஸும் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுன்ட்டு டென்ஷனில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோஸ் தம்பிக்கா பயமாக இருக்குது. ஆனால் அது இருந்தாலும் முகத்தில் காட்டிக்காம இவனை எப்படி வெளியே அனுப்பிடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு நின்றுக்கிட்டு இருப்பானா. அந்த சமயத்தில் மோனே கால் பண்ணிடுறாங்க. மோன் கால் பண்ணிவிட்டு, கோன் நீ எங்கே இருக்க, ஆஃபீஸ்லேயே இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லையே, நான் ஒரு வேலையாக வெளியே வந்திருக்கேன், நீ எங்கே இருக்கன்னு கேட்குறதுக்கு, நான் இங்கே ஆஃபீஸ்க்கு தான் வரேன். என்ன சொல்கிற, ஆஃபீஸ்க்கு வரியா, நீ தானே சொன்ன வீட்டுக்கு வந்துடுவேன் டைரெக்டான்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி ஆஃபீஸ்க்கு வந்த, அட நான் வந்து வேலை முடிஞ்சிருச்சு, நான் ஒருத்தவங்கள மீட் பண்ணணுன்ட்டு வந்தேன், அந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ டைம் நிறையா இருக்கு இல்லையா, அதனால் நான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கவும், சரி சரி இரு நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு ரோஸ் அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு, இந்த மாதிரி என் தங்கச்சி ஆஃபீஸில் தான் வந்திருக்கா, இங்கே இருந்தது வேறு ஏதோ பொண்ணாட்டுக்கு, நான் தெரியாத அவங்கள்ட்ட வந்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ரோஸ் வெளியே வந்துட்டு, அம்மா எனக்கு ஆஃபீஸில் இருந்து கால் வந்துருச்சு, நான் சீக்கிரமாக அங்கே போகணும், அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, நான் போய் ஆகணும்னு சொல்கிறதுக்கு, என்னப்பா இப்போ தானே வந்த அதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ரோஸ் தம்பி இருந்துட்டு, இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ போக்கான்னு சொல்கிறான். அம்மா சாரிம்மா, சீக்கிரமாக நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஒருத்தர் பைக்கை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாரா, அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டும் அந்த பைக்லேயே முன்னாடியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கோனும் வராரு. இவங்க உள்ளே போகாமலே வெளியே நின்றுக்கிட்டு ஒரு தூண் கிட்ட மறைஞ்சிக்கிறாங்களா. கோனும் வந்த உடனே கோன்ட்டு பின்னாடி இருந்து ஓடி வராங்க. கோனும் திரும்பி பார்த்துட்டு, நீ எங்கே, கஃபேக்கு தானே போகிறேன்னு சொன்னேன், அதுவும் டைரெக்டாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆமாம் சொன்னேன், ஆனால் இப்போ வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா, ஒருத்தவங்களா பார்க்க வேண்டியது இருந்துச்சு, பார்த்துட்டேன், இப்போ டைம் நிறைய இருக்கு இல்லையா, அதனால தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னு சொல்கிறாங்களா. அப்படின்னா நீ லஞ்சையும் முடிச்சுட்ட போல இருக்கு. அப்படிலாம் இல்லையே, நான் லஞ்செல்லாம் சாப்பிட்லையே, நான் கஃபேக்கு தான் போயிருந்தேன், நான் எப்படி சாப்பிட முடியுங்கிறதுக்கு, அப்புறம் எப்படி உன் ட்ரெஸ்ஸில் காரப்பட்டிருக்குது அப்படிங்க. அவங்களும் அப்போ தான் பார்க்குறாங்க. ஓ அச்சுச்சோ, நான் ஒரு இடத்துல நடந்து தானே வந்தேன், ஒரு இடத்துல வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தேன்னா கிராஸ் பண்ணுறதுக்காக, அப்போ பக்கத்தில் கடையில் எதுவும் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அந்த பொருள் என் மேலே பட்டுருச்சு
அப்படின்ட்டு நல்லா போய் சொல்கிறாங்க. சரி வா போகலாம், இங்கே வெளியே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. இங்கே ரோஸ் தம்பி அவங்க அம்மாவெல்லாம் ஹோட்டலில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி பேசுகிறான். சாரி ரோஸ், நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டேன். உன்னோட வேலை ரொம்பவே ஹார்டாக இருக்குது. நீ எப்படி தான் சமாளிக்கிறியோ தெரியல, எனக்கே பயமாக இருக்குது. சரி, இன்னைக்கு உன்னை தேடிட்டு வந்தானே அந்த ஆள் யாருன்னு கேட்குறதுக்கு, அதுதான் மோனோடைய பிரதர். அவர் பேர் கோன். அவர் தான் என்னை தேடிட்டு வந்தார். ஆனால் நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். நல்ல வேலை நீ வந்துட்ட, ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அம்மா இருந்துட்டு உனக்கு இன்னமும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே. அவங்க நாளைக்கு உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் வரியான்னு கேட்குறான். சரி, நான் வந்து பார்த்துட்டு கிளம்பிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் டவுட் வந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நான் வந்து பார்த்துட்டு கிளம்பிடுவேன்னு சொல்லவும், சரி நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து பார்த்துட்டு மட்டும் கிளம்பிடு, அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரோஸும் கால் கட் பண்ணிவிட்டு சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமை விட்டு கதவை சாத்திட்டு போகிறாங்க வெளியே. அப்போ பின்னாடியே கோனும் வெயிட் பண்ணி எப்போ தான் இவ போவான்னு நம்ம உள்ளே போய் ஏதோ சர்ச் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்திருப்பான் போல இருக்கு, அவங்களுடைய டைரி சர்ச் பண்ணுறதுக்காக. அதனால் இவங்க அந்த சைடு போன உடனே கோன் உள்ளே போயிடுறாரு. அங்கே எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ளேயே இவங்க வெளியே போனாங்க இல்லையா ரோஸ், அவங்களுக்கு அவங்க ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதை அவங்க மறந்து போய் தான் வந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் எங்கே நம்ம ஃபோனை காணுமேன்னு யோசிச்சுட்டு சரி நம்ம அங்கே வச்சுட்டு வந்துட்டோம்ல, எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. எங்கே கோனா எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அவங்களுடைய ஃபோன் கிடச்சிரும். அந்த ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள இவங்க அவங்க ரூம் கிட்ட வந்துடுறாங்க. ரூம் டோர் சாத்தி வச்சுட்டு தானே போனாங்க, ஆனால் இப்போ ஓப்பனில் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம டோரை சாத்தி வச்சுட்டு தானே போனோம், எப்படி இது ஓப்பனாக இருக்குன்ட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு உள்ளே ஓடி போய் பார்த்தா கோன் கையில் அவங்களுடைய ஃபோன் இருக்கும். ஆனால் அதில் நம்பர் லாக் இருக்குமா, அதனால் அது யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. கோனை இவங்க பார்த்தோன்னே, கோன் நீ என்ன இங்கே பண்ணுற, உனக்கு என்ன வேணும்னு கேட்டுகிட்டே வருவாங்களா. அவரும் ஃபோனை கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் நீ ரூமில் இல்லையா, அதான் உன் ஃபோன் மட்டும் இருந்துச்சு, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கொடுத்துட்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக தான் இங்கே வந்தேன், எதுக்காக என்னை பார்க்கணுன்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அப்பாவை பார்க்கறதுக்கு நீ போகலைல்ல, அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்ட்டு. நானும் இப்போ தான் அப்பாவை பார்க்கலான்ட்டு போனேன், ஆனால் நான் ஃபோனை மறந்து வச்சுட்டு போனேன்னா, அதனால தான் சரி எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன், நீ உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுறாங்க. சரி வா, அப்பா சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம போய் சாப்பிட்லான்னு கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கேயே நின்றுட்டு இருப்பாரா. இவங்க விலைக்கு நின்றுட்டு வா போகலான்னு செய்களை காட்டவும் முன்னாடி கோன் வந்துட்டு அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், மாட்டிக்கலன்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. கோன் வெளியே போனோடனே இவங்க டக்குன்னு கதவை சாத்திட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. அதை என்னது நாம் வெளியே வந்தவுடனே இப்படி கதவை சாத்துறாளேன்னு வியடாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரோஸ் உள்ளே வந்தவங்க என்னத்தை செக் பண்ணான்னு சொல்லிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தான் நம்பர் லாக் இருக்கு இல்லையா, இதையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கானுன்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அச்சோ நம்மளுடைய டைரி வச்சுருக்கோமேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க டைரி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலையாக அவங்க டைரி அங்கேயே இருக்குமா, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மூச்சே வருது. இங்கே நம்ம ரோஸோட தம்பி நல்லா தூங்கி எழுந்திருச்சு அவங்க அம்மா ரூமை போய் பார்க்குறான், அங்கே யாருமே இல்லையா. அச்சோ இவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பார்த்தா அவங்க மார்க்கெட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே கிளம்பிட்டு உடனே ரோஸ்க்கு மெசேஜ் அனுப்பிடுறான். ரோஸ் நீ எங்கே இருக்க, அம்மா மார்க்கெட்டில் இருக்காங்கன்னு மெசேஜ் வரவும் அவங்க ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்ட்டு எடுத்து பார்த்தா அவங்க அம்மா மார்க்கெட்டில் இருக்குன்ட்டு வந்திருக்குமா. அதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இங்கே கோனுக்கு தான் இவங்க மேலேயும் டவுட் வந்துருச்சே, டவுட்டோடையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியாவது கோனை வெளியே போக விடாத பார்த்துக்கணுங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ்லேயே ஃபுல் டேவும் ஒர்க் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்போனா நானும் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாரா. சரி அப்போனா பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கலாமேட்டு 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரோஸோட தம்பி வேற அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துடுறான். அந்த சமயம் கோனோட தங்கச்சி அங்கே தான் இருப்பா போல இருக்கு. அவன் வண்டியை விட்டு இறங்கின உடனே தங்கச்சி முன்னாடி தான் இறங்குவானா. இவ்வளோ பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு, நீயா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டியாடின்னு கேட்குறான். இல்லையே, நான் என்னத்துக்கு உன்னை ஃபாலோ பண்ணணும், நீ தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு நீ எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கியாட்டுக்க. அப்போனா நான் என் வீட்டில் இல்லைங்கிறது உனக்கு தெரியுமா. ஆமாம், நான் எனக்கு ஒரு விஷயமா நான் அங்கே வந்திருந்தேன், நீ அப்போ அங்கே இல்லை, உங்கள் வீடு வர சேலில் போட்டிருந்துச்சு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, இங்கே புக்கெட்டில் தான் இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு ஆமாம் இப்போதைக்கு புக்கெட்டில் தான் இருக்கேன்னு சொல்லுவானா. அந்த பொண்ணு உடனே குஷி ஆகிட்டு, நானும் இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே பிறந்ததுலேருந்து இதுதான் என்னோடய சொந்த ஊர்,
எனக்காக திரும்பவும் ஒரு டைம் சமைச்சு காட்டுவீங்களா, நான் லைவ் போடுறதுக்காகன்னு திரும்பவும் அதே பேச்ச ஆரம்பிச்சிடுறா. அந்த மார்க்கெட்ல வேற அவங்க அம்மா அங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இவன் மறைக்கிறதுக்காக என்ன பண்றான், சரி நானும் வரேன். ஆனா நீ எங்க இருக்க? இல்ல நீங்க இருக்கிற இடத்துலயே நம்ம போய் பேசலாமேன்னு சொல்றதுக்கு, இல்ல நீ எங்க இருக்கியோ அங்க சொல்லு, நான் அங்க தான் வருவேன்னு சொல்லிட்டு, எங்க இருக்கன்னு கேட்க, அவ இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு கை நீட்டுவாள, வா போலான்ட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறான். கோன் ரோஸை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகாம ஒரு கோயிலை பக்கம் கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்க கவனிக்காமலே வந்திருப்பாங்க. அவங்க தம்பியோட மெசேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்திருப்பாங்களா, அதனால கவனிச்சிருக்க மாட்டாங்க. பார்த்தா ஒரு கோயிலில் வந்து நிப்பாட்டவும், அப்போ தான் அவங்க நிமிர்ந்து பார்த்துட்டு, என்ன நம்ம ஆஃபீஸ்க்கு போகலையா, இங்கே எதுக்கு வந்திருக்கோம், சும்மா சாமி கும்பிட்றதுக்கு தான், வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயில் வந்து ஒரு புத்தர் கோயிலா, அங்கே ஒரு முன்னாடி ஒரு புத்தர் சிலை, பெரிய சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலைக்கிட்ட வந்துட்டு 2 பேரும் உட்காந்துட்டு கோன் ஒரு கார்டை கொடுக்குறான். அந்த கார்டு ரோஸ் வாங்கிட்டு, இது எதுக்காக கொடுக்குற, என்ன அதுன்னு கேட்குறதுக்கு, நீ எதையாவது பற்றி கவலைப்படுறியா, எதாவது பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னா இதில் பெட்டிஷன் மாதிரி போடலாம், உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி போடுன்னு சொல்லுவாரா. அவங்க இல்லை என்னால் முடியாது, அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அந்த கார்டை கொடுக்க, மோன் ஏன் இதில் உனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உண்மையை சொல்லி எழுதி போடு, உண்மையாலுமே உனக்கு அது நல்லது தான் நடக்கும், நான் சொல்கிறேன்ல செய்யின்னு சொல்லுவான். நீ அன்னைக்கே அந்த சைனீஸ் மாங்க பார்க்கறதுக்கு போயிருந்தப்ப நீ ரொம்ப பயந்து போயிருந்த அப்படின்ட்டு அங்கே உள்ள காடை பற்றிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பார்னா, அவங்களுக்கு அங்கங்கே சுற்றி சுற்றி பார்க்க அவங்களுக்கு ரொம்ப பயமாக வருது. ஏற்கனவே இவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்பவே பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அந்த சிலைகள்லாம் பார்க்க அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. ஹே என்னாச்சு மோன், என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, இது சடனாக பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்திருப்பாங்க. மோன்னு பிடிப்பாரு, ஆனால் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்னாச்சு மோன், ஏன் இப்படி நடந்துக்கிற, மூச்சு வாங்க முடியாது திணறிக்கிட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லை அந்த இடம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருந்துச்சா, அதனால தான் எனக்கு மூச்சு வாங்க முடியல, இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கோனும் சரி நல்லா ப்ரீத் பண்ணுன்னு சொல்லிட்டு கையாலே விசிறி விட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கோன் என்ன பண்ணுறாரு, இவங்கள ஃப்ரீயாக ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அந்த கோயிலில் கேட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஏறி கீழே குதிப்பாரா, அதே போல் மூணையும் நீ வா வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லையே நான் படியில் இறங்கி வந்துடுறேனே, நான் இந்த வழியாக வரலன்னு சொல்கிறதுக்கு, இல்லைப்பா இப்படியே இறங்கி வா அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு குதிக்க சொல்கிறாரு. அவங்களும் சரி நான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு குதிக்கிறதுக்கு ஏறி குதிக்கலான்ட்டு குதிப்பாங்க. டக்குன்னு ஸ்லிப்பாகி விழுற மாதிரி போக டக்குன்னு கோனும் பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் தூக்கி நிப்பாட்டி விட்டுட்டு, இன்னும் சின்ன குழந்த மாதிரியே நடந்துக்கிறியேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணவும், நான் ஒன்றும் சின்ன குழந்த இல்லை, ஜம்ப் பண்ணக்குள்ளே ஸ்லிப் ஆகிடுச்சு, சரி எதுவும் அடிபட்டுருச்சா, இல்லை ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கேன், சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கார்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் அவங்க அம்மாவும் அதே கோயிலுக்கு வராங்க. அந்த சமயம் ரோஸும் அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இவங்க தனித்தனியாக இருக்கிறப்பயே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வேற ஒரே இடத்துல ஒரே கோயிலே சந்திக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.